பொத்தேரி அனைத்து வியாபாரிகள் சங்க புதிய நிர்வாகிகள் தேர்வு ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையுடன் இணைக்கப்பட்ட பொத்தேரி அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம், புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் இமானுவேல் ஜெயசீலன் தலைமை தாங்கினார். மாவட்டச் செயலாளர் டி. உமாபதி முன்னிலை வகித்தார். டி. கார்த்திக் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி. ராஜேந்திரன், மாவட்ட துணைச் செயலாளர் கிருபாகரன், மாவட்ட துணைத் தலைவர் மார்க்கெட் ஞானபால், படப்பை வியாபாரிகள் சங்கத் தலைவர் பி. கோதண்டம், துணை செயலாளர் முருகன் மற்றும் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டு வணிகர்களின் ஒற்றுமை, சங்க வளர்ச்சி மற்றும் வியாபாரிகளின் நலன் குறித்து சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்வில் பொத்தேரி அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக பி. புருஷோத்தமன், செயலாளராக சக்கரபாணி, பொருளாளராக வசந்த் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் சங்கத்தின் துணை நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இறுதியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத் தலைவர் பி. புருஷோத்தமன் நன்றியுரை வழங்கியதையடுத்து கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க, எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதாவது முதல்ல ஒரு அமைப்புன்றது முதல்ல வியாபாரி பாதுகாப்பு, அப்புறம் அவங்களோட வளர்ச்சிக்கான முயற்சிகளை சங்கங்களில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது அது பண்ணும் சங்கம். பெரிதான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வணிகருக்கு பாதுகாப்பு, அதுதான் சங்கம். முன்னாடி தலைவர் சங்கம் எடுக்க சொல்லுவாங்க. அதை பிரிஞ்சு ரொம்ப அதில் டைம் என்ன பண்ணாங்கன்னா, அதில் மாவட்ட நிர்வாகிகள்லாம் மாவட்ட நிர்வாகிகள்லாம் விலை பேசி வாங்கினாங்க. அதில் நானும் 5 லட்ச ரூபா, காரு 2 லட்ச ரூபா கையில். அது மாதிரி எல்லாத்தையும் நான் தலைவரான ஒருபாடு பலாஞ்சேரி கண்ட்ரோல் எங்கள் இயக்கத்தை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு அண்ணன் கடை நான் காசு போடுறாங்க கொண்டு வந்துருக்கேன். காசு நேரம் விட்டாங்க. ஒரு அண்ணன் ஒரு கேள்வி கிடையாது. இந்த தலைவராக இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கிற என்னுடைய மாவட்ட செயலாளர் உமாஜன் அவர்களையும், இந்த தொழில் செயலாளர் மட்டும் இல்லை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அறிமுகம் இல்லாத இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை, தைரியம் இருக்கும். அறிமுகம் இல்லாத அந்த பகுதிக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தைரியம் இருக்கும். தலைவருனா ஃபாலோ பண்ணி இங்கே பொத்தேரியை பொறுத்த வரைக்கும் தலைவரோட சங்கம் ஒரே சங்கம் செயல்படுற மாதிரி இதை கொண்டு வாங்க. ஒன்று என்ன சொல்கிறேன்னா, கேலண்டர் சங்கத்துக்கு கிளை சங்கத்துக்கு கேலண்டர் போடுங்க. அந்த கேலண்டர் கண்டிப்பாக உறுப்பினர்கள் கடையில் தொங்க போடுங்க. பார்க்க தெரிகிற மாதிரி தொங்க போடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே யாருமே அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பு கேலண்டர் தான். அதுலேயே உங்களுக்கு 50% பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே எதுனாலும் நீங்கள் உடனே எங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் ஃபோன் நம்பரோட தான் கேலண்டர் இருக்கும். எனி நேரம் எந்த டைம்னாலும் நீங்கள் கூப்பிடலாம். கண்டிப்பாக நாங்கள் பிரச்சனை முடிஞ்சு நடந்து அப்போ 15 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்க. அதுக்கு நான் மாவட்ட தலைவர் மூலியமா உத்தரவாதம் கொடுப்பேன். நன்றி நீங்களே போட்டுலாம் தெரியும். தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜேந்திரன், கிருபாகரன் மற்றும் கோபியன் அவர்கள் அனைவரும்
இந்த துவக்க விழாவுக்கு வருகை தந்து திருப்பத்தூருக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் இந்த சங்கத்தில் நிறைய டவுட்டுங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சங்கம் எப்போ சக்சஸ் அப்படின்னா சங்கம் துவக்க விழாவே சக்சஸ். என்ன காரணம்னா நமக்கு யார் யாரு ஒருங்கிணைப்பாளர், யாரு வேணும் யாரு வேண்டாம், என்ன வேணும் என்ன வேணும். அந்த சங்கத்தினோட 43வது மாநாடு கடைசி மாதம் நடைபெற்றது. அதனோட விரிவாக்கத்தை போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அது சாதாரண ஒரு மாநாடு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கட்சியோட மாநாடு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி அவரோட வாரிசு அண்ணன் டாக்டர் டைமண்ட் ராஜா அவர்கள் சக்சஸ் பண்ணது. அந்த சக்சஸ் காரணம் துவக்கப்பட்ட கிடையாது, மிகப்பெரிய காரணம் இல்லை. அந்த சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளும் சங்கத்தை பெருசுபடுத்திக்கிட்டே போனாங்க. நண்பர்ஸும் மிகப்பெரிய காரணம். அதுதான் இப்போ சொல்றேன், இந்த சங்கம் வந்து வெற்றி பெறணும்னா மிகப்பெரிய நமக்கு பலமாவும் தான் மெம்பர்ஸ் தான். அந்த மெம்பர்ஸ் வந்து நம்ம எவ்வளவு கூட்டுறோமோ, எவ்வளவு பேரை சேர்க்கிறோமோ அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாவும் உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு இடம் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும், இருக்கலாம். கடை நடத்தும் போது ரோடு தள்ளி வரலாம், தள்ளி வரலாம். அதை நமக்கு முன்னாடி அறிவிக்கணும். அறிவிச்சு நம்ம பொருளை வந்து பாதுகாத்து நம்ம தள்ளி தான் வைக்கணுமே தவிர ஒரு நாள் யாருக்கோ ஒருகிட்ட சொல்லிட்டு 2வது நாள் வந்து இடிக்கிறதோ நம்ம பொருளை சேதப்படுத்துறதோ படுத்தக்கூடாது. அதுக்காக தான் அந்த சங்கமே. அந்த பொருட்கள் வந்து சேவா நமக்கு ஒரு காலதாமதம் படுத்தி அவங்க நமக்கு டைம் கொடுக்கும் போது அந்த பொருட்களை நம்ம சேவ் பண்ணணும். இது இல்லாம தேடுதல் பிரச்சனை, பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது இந்த சங்கத்தின் மெம்பர்ஷிப் எவ்வளவு அதிகமா இருக்கும், அந்த அதிக மெம்பர்ஷிப் அந்த சங்கத்துக்கு நாம அடைமளமாகவும் சங்க வளமாகவும் ஒரு இதுவும் வெற்றியாகவும் எழுதப்படும். அதனால சங்கத்தை தெரிந்து கொண்ட உங்களுக்கு சேர்ந்திருக்கீங்கன்னா இதே மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பது குறிப்பிட்ட நீங்க பதவியேற்ற சங்க நிர்வாகிகளுக்கும் மெம்பர்ஸுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்க சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் மாவட்டத்தில் வருகை தந்து இவ்வளவு நேரம் செலுத்தி அவர்களுடைய டைமை ஒதுக்கி நமக்கு தேவையான அறிவுரையும் ஆலோசனை கொடுத்துள்ளதற்கு மிக நன்றியும் பாராட்டுகளையும்